ஸ்ரீமத் பாகவதம் 137ஆம் பகுதி. பின் பலராம கிருஷ்ணரின் முன்வந்து தயங்கி நின்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரின் தயக்கத்தை போக்கும் விதமாக கூறினான். குருவே, சீடர்களான எங்களிடம் தங்களுக்கு தயக்கமே தேவையில்லை. கேளுங்கள், எதுவானாலும் தர கடமைப்பட்டுள்ளோம் என்றார். கிருஷ்ணா, பலராமா, நீங்கள் இருவரும் தெய்வீக புருஷர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் மனிதர்களின் சக்திக்கு மீறிய ஒன்றை நான் உங்களிடம் கேட்கிறேன். முடியுமானால் நிறைவேற்றுங்கள், இல்லாவிட்டால் மனம் வருந்த வேண்டாம் என்றார் சாந்திபினி முனிவர். உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்கள் பாக்கியம். கூறுங்கள் குருவே என்றார்கள் பலராம கிருஷ்ணர்கள். என்னுடைய மகன் சில வருடங்களுக்கு முன் பிரபாச க்ஷேத்திரத்தில் கடலில் மூழ்கி இறந்து விட்டான். அவனை உங்களால் மட்டுமே மீட்டுத்தர முடியும் என்பது என் மனைவியின் எண்ணம். என் விருப்பமும் அதுதான் என்றார் சாந்திபினி முனிவர். பலராம கிருஷ்ணர்கள் அப்போதே புறப்பட்டு பிரபாச க்ஷேத்திரம் வந்தனர். கடலரசனை அழைத்து கடலில் மூழ்கி இறந்து போன குருபுத்திரனின் உடலை கொண்டு வருமாறு கேட்டனர். கடலரசன், கிருஷ்ணா, குருபுத்திரன் என்னிடத்தில் இல்லை. பிள்ளைகளை கடத்தி போகும் சங்கின் உடலை கொண்ட பஞ்சஜனன் என்கிற அரக்கன் ஒருவேளை உங்கள் குருவின் புதல்வனை கடத்தி போய் வைத்திருக்கலாம் என்றார். கிருஷ்ணர் கடலிற்குள் புகுந்து அரக்கனை தேடி பிடித்து கொன்றார். ஆனால் குருவின் புதல்வன் அங்கும் இல்லை. பஞ்சஜனன் என்ற அந்த அரக்கனின் உடலில் இருந்த சங்கத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு யமனுடைய நகரமான சம்யசி பட்டணத்திற்கு சென்றார். கிங்கரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை யமனுக்கு தெரிவிக்க அவர் எதிர்கொண்டு வரவேற்றார். அமர கூறி உபசரித்தார். வந்த காரியத்தை கூறினார் கிருஷ்ணர். தர்மதேவனே, எனது குரு சாந்திபினியின் மகன் பிரபாச க்ஷேத்திரத்தில் கடலில் மூழ்கி மாண்டு விட்டான். குரு தட்சணையாக அவர் தன் மகனை கேட்டதால் உன்னிடம் அவனை கேட்பதற்காக வந்தேன் என்றார் கிருஷ்ணர். யமன் ஒரு வார்த்தையும் பேசாமல் குருபுத்திரனை கொண்டு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைத்தான். ஸ்ரீகிருஷ்ண பலராமர்கள் குருபுத்திரனுடன் சாந்திபினி முனிவரிடம் வந்தார்கள். சாந்திபினி முனிவராலும் அவருடைய மனைவியாலும் இதை நம்பவே இயலவில்லை. சில நொடிகள் ஸ்தம்பித்து போனவர்கள் மகனை வாரி தழுவி கொண்டார்கள். ஆனந்த கண்ணீருடன் மாறி மாறி கொஞ்சினார்கள், முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள். 137ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.